Assalamualaikum friends, welcome to Barsana Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இந்த கோடை காலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்துக்கும் ரொம்ப விருப்பமான இதமான சூப்பரான மூணு வகையான ஜூஸ் தான் பார்க்க போறோம். சப்போட்டா ஜூஸ், தர்பூசணி ஜூஸ், கடைசியா இந்த சீசன்ல ஈஸியா கிடைக்கக்கூடிய குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப விருப்பமான மாம்பழ ஜூஸ். ஃபர்ஸ்ட் வந்து சப்போட்டா ஜூஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். சப்போட்டா ஜூஸ் செய்யறதுக்கு உள்ள விதையை எடுத்துட்டு இந்த மாதிரி ரஃபா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதோட தோல் இருந்தாலும் பரவாயில்ல. நான் வந்து கிட்டத்தட்ட 300 கிராம் போல் சப்போட்டா எடுத்திருக்கேன். கூடவே ஃப்ளேவருக்காக ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இனிப்புக்காக 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இனிப்பை வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். பழம் ஒருவேளை இனிப்பாக இருக்குன்னா நீங்கள் வந்து சர்க்கரை குறைச்சிக்கோங்க. பழம் இனிப்பு கம்மியாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரையை வந்து கூட்டிக்கோங்க. கூடவே இதை அரைகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச பழத்தை எடுத்து வடிகட்டி வச்சிடலாம். இதை அப்படியே கூட சாப்பிட்லாம். ஆனால் வந்து நம்ம வடிகட்டி குடிக்கும் பொழுது ஏதாச்சும் சின்னது அரைபடாமல் இருந்துச்சுன்னா அதுவும் வந்துடும். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து வடிகட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாகவே வந்து ஜூஸ் எல்லாம் நல்லா கீழே இறங்கி வந்துடும். கூடவே இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். சப்போட்டா ஜூஸ் வந்து மற்ற ஜூஸ் மாதிரி கிடையாது, கொஞ்சம் திக்காக இருக்கும். அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஃப்ளேவருக்காக பாதி எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து வச்சுட்டு பரிமாறிட்டா அவ்வளோதான். பாருங்க, ஜூஸ் கிளாஸ்ல ஊற்றும் பொழுதே எவ்வளோ நல்லா அழகா ப்ரௌன் கலர்ல வந்திருக்குன்னு. சப்போட்டா ஜூஸ் நல்லா ஆரோக்கியமா தயாராயிருச்சு. அடுத்தது வந்து தர்பூசணி ஜூஸ் பார்த்துடலாம். இந்த மாதிரி நல்ல ரெட் கலரில் இருக்கக்கூடிய தர்பூசணி பழத்தை பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் இனிப்பு அதிகமாக இருக்கும். இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே இனிப்புக்காக 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு இது அரைகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதையும் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச பழத்தை எடுத்து நம்ம வடிகட்டி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சோம்ல அதே மாதிரி தான். இதையும் ஒரு ஸ்பூன் வச்சு மேலாக அழுத்தி விட்டுறலாம். அப்போ வந்து ஜூஸ் கொஞ்சம் வராமல் இருந்தால் கூட கீழே வந்து இறங்கி வந்துடும். கூடவே ஃப்ளேவருக்காக பாதி எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துட்டு இதையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து வச்சிடலாம். தர்பூசணி ஜூஸும் ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகியிருக்கு. இதை பரிமாறுறதுக்காக ஒரு கிளாஸுக்கு மாற்றிக்கோங்க. பார்க்கவே நல்ல ரெட் கலரில் இருக்கக்கூடிய தர்பூசணி ஜூஸும் ரெடி ஆயிருச்சு. கடைசியாக மாம்பழ ஜூஸ் பார்த்துடலாம். மாம்பழ ஜூஸ் செய்கிறதுக்கு நல்ல பழுத்த மாம்பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் இனிப்பு அதிகமாக இருக்கும். நான் வந்து 2 மாம்பழம் எடுத்திருக்கேன். இதில் உள்ள நடுவில் சதை பகுதி இருக்கும்ல, அதை வந்து ஒரு கத்தி வச்சு கட் பண்ணிவிட்டு ஸ்பூனில் வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு வளைச்சி விட்டுறலாம். கூடவே ஃப்ளேவருக்காக 2 புதினா இலை சேர்த்துக்கோங்க. இது அரைகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதையும் நல்லா மையாக அரைச்சி எடுத்துடலாம். அரைச்ச ஜூஸ் எடுத்து வடிகட்டி வச்சுக்கோங்க. கூடவே இனிப்புக்காக 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து வச்சிடலாம். ஒருவேளை உங்களுக்கு தேன் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நம்ம ஜூஸ் அரைக்கிறதுக்கு முன்னாடியே 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், மாம்பழ ஜூஸும் தயாராகிருச்சு. இதை பரிமாறுறதுக்கு ஒரு கிளாஸுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட யம்மியான 3 வகையான ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த சம்மர் சீசனில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பழ வகைகளை வச்சு இந்த ஜூஸை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம பர்சானா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு ரெசிபியில் உங்களை பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை. என் சமையலுக்கு புதுமை சேர்க்கட்டும்.